அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே, எப்படி இந்த ஒரு பயான் வீடியோவில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோல் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் எனும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக என்று துவா செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஏக இறைவனாகிய அல்லாஹ் மனிதனை படைத்து அவனுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொடுத்துட்டான். மனிதன் தவறிழைக்கக்கூடியவன்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அல்லாஹ் அவனை வழி நடத்துறதுக்காக நபிமார்களை அனுப்புகிறான். நபிமார்கள் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பாவ மன்னிப்பு பெறும் வழியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நரக வேதனையை பற்றி பல விதமான ஹதீஸ்களில் நம்ம கேள்விப்படுறோம், கேட்குறோம். ஆனால் அதை பற்றி சிந்திச்சு திருந்துறதுல ஏதோ ஒரு விதமான அலட்சியம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி அல்லாஹ் இன்னும் தன்னோட குரான் வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, பாவம் செய்து தம்மையே அழித்து கொண்ட என் அடியார்களே, அல்லாவின் கருணையில் நம்பிக்கை இழக்காதீர்கள்னு அல்லாஹ் சொல்லி நம்மளை அவன் பக்கம் அழைக்கிறான். நம்ம நிறைய நேரம் யோசிப்போம், மரணம் வந்துட்டா என்ன செய்கிறது, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த நன்மைகள் போதுமா, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானான்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், டிவி, சமையல், வேலை, இப்படி அதை மறந்து போயிடுறோம். மீண்டும் அதே வாழ்க்கையில் போய் மூழ்கிடுறோம். நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் அழிக்கக்கூடிய நல்லறங்கள் எத்தனையோ இருக்குது. அந்த நல்லறங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிரமமான காரியங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. சில நல்லறம் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருந்தபடி எத்தனை முறை வேணாலும் செய்யலாம். அதன் மூலமாக நமக்கு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. எத்தனை பாவம் செஞ்சுருந்தாலும் அதெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு நல்லறம் தான் இந்த திக்ர் செய்தல். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான 2 எளிமையான ஒரு வாசகம் இருக்குது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? 2 வாக்கியம் நாவுக்கு எளிதானது, ஆனால் நன்மை தராசில் ரொம்ப கனமானது. அது என்ன அப்படின்னா, சுபஹான் அல்லாஹில் அலீம், சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹதீஸ், இதை அறிவிப்பவரும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக தான் சொல்கிறாங்க. யார் அல்லாஹ்வை புகழ்ந்து ஒரு நாள் 100 முறை சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹின்னு சொல்கிறாரோ அவருடைய தவறுகள் கடல் நுரையளவு இருந்தாலும் அவை மன்னிக்கப்படும்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு நாளில் நம்ம எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறதுக்கு செலவு பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறதுக்கு, ஃபோன் பேசுகிறதுக்கு செலவு பண்ணுறோம். இந்த திக்ரு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? தொழுகைக்கு பிறகு ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த திக்ரை செய்கிறதுனால நம்மளுடைய பாவம், நமக்காக செய்கிறோம், இதை வேறு யாருக்காகவும் கிடையாது, நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்வோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு உழுவும் சாதாரணமான ஒரு செயல் மட்டும் கிடையாது. அது வெறும் நம்ம தொழுகைக்கு நம்மளை சுத்தப்படுத்துறதுக்காக மட்டும் நம்ம செய்கிறதில்ல. அதுவும் ஒரு அமலாக தான் இருக்குது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ஒருவர் உழு செய்யும் போது அவருடைய சிறு பாவங்கள் எல்லாம் அவரோட உடலிலிருந்து வெளியேறுகிறதுன்னு சொல்கிறாங்க. நம்மள அதிகமானோர் வேகமாக உழு செய்யக்கூடியவராக தான் இருக்கும். ஒழுங்காக செய்கிறோமா இல்லையா, முறையாக செஞ்சு முடிக்கிறோமா இல்லையாங்கிறதே தெரியாத அளவுக்கு வேகமாக உழு செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த உழுவின் மூலமாகவும் நம்மளோட சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஏன் அந்த சான்ஸை நம்ம விடணும்? அப்போ அதனால் நம்ம என்ன இனிமேல் எதை சரி செஞ்சுக்கணும்? நம்மளோட உழுவையும் சரியான முறையாக பொறுமையாக இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யணும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, எத்தனையோ காரணத்துக்காக நம்ம எங்கெங்கேயோ நடந்து போகிறோம். பெண்களை எடுத்துக்கிட்டோன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, ஃபங்க்ஷனுக்கு, இப்படி சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி ஆண்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜிம்முக்கு போகிறாங்க, கிரவுண்டில் போய் விளையாடுறாங்க. ஸோ இப்படி நம்ம நிறைய காரணத்துக்காக, இது எல்லாமே நம்மளுடைய தேவைக்காக, நம்மளுடைய உடல் நலத்துக்காக நம்ம செய்கிறது. ஆனால் யோசித்து பார்த்துருக்கோமா? அதே மாதிரி நம்ம நடக்கிறோம். ஆனால் நம்ம நடக்கிறதன் மூலமாக நம்மளுடைய சின்ன பாவங்கள் அழிக்கப்படுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா, யார் ஒருவர் உழு செய்து தொழணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட பள்ளிவாசலுக்கு நடந்து போகிறாரோ அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவத்தை அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவரை விட்டு நீக்குகிறான்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ பள்ளிவாசலுக்கு நம்ம நடந்து போகிறதுங்கிறது சாதாரண ஒரு நடை மட்டும் கிடையாது, அது மறுமையோட முதலீடு. தொழுகைக்காக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையுமே நம்மளுடைய ஒரு சின்ன பாவம் மன்னிக்கப்படுதுங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. மனுஷனாக இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே ஒரே ஒரு ஆசை தான், நம்மளுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடணும். நிறையா நேரத்தில் நம்ம பயந்து போய் யோசிப்போம், இந்த மாதிரி ஒரு பாவம்லாம் பண்ணிட்டோமே, இதெல்லாம் செஞ்சிட்டோமே, அல்லாஹ் இதெல்லாம் மன்னிப்பானா அப்படின்னு யோசிப்போம். மன்னிப்பான், நிச்சயம் அல்லாஹ் மன்னிப்பான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா,
தாம்பத்திய உறவு மற்றும் பாவ செயல் இது ரெண்டுலேயுமே ஈடுபடாமல் ஒருவர் அல்லாவுக்காக மட்டும் ஹஜ்ஜு செய்கிறாரு அப்படின்னா அவருடைய தாய் அவரை பெற்றெடுக்கும் நாளில் எப்படி அவர் இருந்தாரோ அதே போன்று பாலகராக திரும்புவார்னு சொல்கிறாங்க. நம்மள எத்தனையோ பேர் நிறையா வெக்கேஷன் இந்த ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு போகணுன்னு அதுக்காக காசு சேர்ப்போம், பிளான் பண்ணுவோம். ஆனால் அதை விட அதிகமாக ரொம்ப முக்கியமான ஒரு செயல் எது? ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு செயல். இந்த உலக பயணம் எல்லாமே நமக்கு நினைவுகளை தரும். ஆனால் ஹஜ்ஜு பயணம் நமக்கு வந்துட்டு மன்னிப்பை தரும். எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு எந்த பாவமும் எழுதப்பட்டிருக்காது, அதுக்கு எந்த பாவ கணக்குமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பாவமே இல்லாத ஒரு மனிதனாக நம்மளை மாற்றிக்க முடியும் அப்படின்னா அந்த வாய்ப்பை நமக்கு எது தருது? ஹஜ்ஜு செய்கிறது மூலமாக நமக்கு அது கிடைக்குது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே உழு செய்கிறதா இருக்கட்டும், பள்ளிவாசலுக்கு நடந்து போகிறதா இருக்கட்டும், ஹஜ்ஜு செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நேரம், முயற்சி, செலவு இது எல்லாமே தேவைப்படும். ஆனால் இது எல்லாத்த விட எளிமையாக செய்யக்கூடிய ஒரு அமல் இருக்குது. அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இந்த செயல் மூலமாக அல்லாஹ் வந்து நமக்கு மன்னிப்பை வழங்குறான். இன்னும் என்ன அப்படின்னா இந்த செயலை செய்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அதை பார்த்துட்டு கவனிக்காமல் போயிருப்போம். அது என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு மனிதர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு முள் கிளையை பார்க்குறாரு. அதை அவர் என்ன பண்ணுறாரு? எடுத்து தூக்கி போட்டுடுறாரு. அந்த இடத்த விட்டு அந்த பாதையிலிருந்து எடுத்து போடுறாரு. இந்த நற்செயலை அல்லாஹ் அங்கீகரித்து அவருடைய பாவத்திற்கு மன்னிப்பு வழங்குகிறான்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கை முழுக்க சந்தேகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்போம். அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டானான்னு. அல்லாஹ் தானே இந்த எல்லா நல்லறத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் இதில் இருக்கக்கூடிய எல்லா நல்லறங்களையும் செய்ய முடியலனாலும் ஓரிரு நல்லறங்களை செஞ்சு அதன் மூலம் மன்னிப்பை பெறக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி என்னோட உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.